வணக்கம் மக்களே, வெல்கம் டு சமையல். கீரையில் வந்து பல வகை கீரைகள் இருக்குது. இதில் ஒரு வகை கீரை. இந்த கீரையை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க்கெட்டு போனேன், அதனால் காய்கறி கடையில் வந்து கீரையை பார்த்தேன். கீரை வந்து வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கீரை. இந்த கீரையோட பெயர் வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி. இது சிவப்பு பொன்னாங்கண்ணிங்கிறது வந்து அழகுக்காக வைக்கிறது. இது வந்து சமைக்க பயன்படுத்தக்கூடிய கீரை. இது வெள்ளை பொன்னாங்கண்ணி. இது தலைமுடியும் நல்லா வந்து கருகருன்னு வளரும். இது வந்து நம்ம வந்து தினம் ஒவ்வொரு வெரைட்டி வந்து சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் இது கீரையும் சேர்த்துங்க. கீரை வந்து நல்லது உடம்புக்கு. இந்த கீரையை வந்து நீங்கள் வந்து கிடஞ்சியும் சாப்பிடலாம், இல்லை பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடலாம், வதக்கி எண்ணெயில் வதக்கியும் சாப்பிடலாம். இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கீரை வந்து நான் இப்போ வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 20 ரூபாங்க இந்த கட்டு. எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கீரையை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு கட்டு கீரை வாங்கிட்டு வந்தேன். இந்த கட்டோட விலை வந்து 20 ரூபா. இப்போ வந்து இந்த கீரை என்ன செய்ய போகிறேன்னா, கீரையை உருவி வச்சுட்டு அப்படியே பருப்பு போடணும். பருப்பு போட்டு தான் நான் பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறேன். பருப்பு வேக போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து வேக போட்டு இந்த கீரையையும் நல்லா கீரை கிள்ளி அழகாக அலசிட்டு, கீரையை நல்லா அழகாக அலசிட்டு அப்படியே நறுக்கி அப்படின்னு கீரையை நறுக்கி அழகாக வந்து பொடி பண்ணி வச்சு அப்படியே வந்து அந்த பருப்பு வந்தான்னா அந்த கீரையை அள்ளி போட்டு வேக வச்சு லைட்டாக மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். போட்டால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் போட்டு அழகாக வந்து சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் வந்து வதக்கிக்கலாம்னா எண்ணெயில் நீங்கள் வதக்கிக்கலாம், அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். இந்த கீரையை பாருங்கள், இதான் வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது வந்து நல்ல தலைமுடியெல்லாம் நான் கருகருன்னு வளரும். கண்ணுக்கும் கீரையை வந்து நல்லா ஆஞ்சி சுத்தமாக ஆஞ்சி நல்லா கீரையை வந்து நீங்கள் வந்து பக்குவமாக அலசி ஆஞ்சி அப்படியே நைஸாக நறுக்கிடுங்க. இந்த கீரையை வந்து நான் வந்து சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து பருப்பெல்லாம் நல்லா அதிகமாக போட்டு ஆக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து கண்ணுக்கு மட்டும் இல்லை, வந்து வயிற்று புண்ணையும் குணப்படுத்தும். கண்ணுக்கு மட்டுமில்லை, வயிற்று புண்ணையும் குணப்படுத்தும். செரிமான கோளாறை வந்து சரி செய்யும். வயிற்று புண்ணையும் சரி பண்ணும். இந்த கீரையை வந்து நீங்கள் பார்த்துங்க. இந்த கீரையோட இலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து கட்டு 20 ரூபா. இப்போ நான் வந்து மறுபடியெல்லாம் வந்து நான் கடையில் வாங்க போகிறதில்ல. ஏன்னா இந்த கீரையை வந்து அப்படியே உருவிக்கிட்டு இதே மாதிரி இந்த கீரையை எடுத்து அப்படின்னா பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள், இந்த கீரையை அப்படியே உருவிக்கிட்டு இப்படி ஆஞ்சிக்கிட்டு கிள்ளிக்கிட்டு இந்த கீரை இதே மாதிரி கிள்ளிக்கிட்டு நான் வந்து இந்த தண்டை வந்து என்ன செய்வேன்னா, அப்படியே நான் வந்து இந்த தண்டை வந்து நட்டு வச்சுருவேன். நல்லா உரத்தில் வந்து நம்ம பாலித்தீன் பையிலையோ இல்லை வந்து நம்ம என்ன உரமண் கிடக்கிற இடத்துலையோ நல்லா நட்டு வச்சு நம்ம வந்து பதியம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம மறுபடியும் வந்து கடையில் வாங்க வேண்டியில்ல பாருங்கள். கடையில் மறுபடியும் 20 ரூபா கொடுத்து நம்ம வாங்க வேண்டியில்ல பாருங்கள். நான் வந்து இது மாதிரி இதை நட்டு பதியம் வச்சுருவேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக இதில் இலை நிறையா வைக்கும். அப்போ நம்ம கிள்ளிக்கலாம். கிள்ளிக்கிட்டு அதை மறுபடியும் நம்ம மீண்டும் அதை உற்பத்தி பண்ணிக்கலாம். அதனால் கீரை வந்து நம்ம ஒரு வாட்டி வாங்கிட்டோம், பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து கீரை நம்ம வீட்டிலேயே சொந்தமாக இது பயன்படுத்திக்கலாம். கீரை அழகாக வந்துடும். எல்லாம் உரம் நல்லா உரத்தில் வச்சோம்னா நல்லா கீரை அப்படியே தழுதலுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பறித்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் அதே மாதிரி வந்து கீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி தண்டு இருந்ததுன்னா கொண்டாந்து வீட்டில் நல்லா ஊனி வச்சிங்கன்னா நல்லா கீரை உங்களுக்கு வந்து சொந்தமாகவே கிடைக்கும். நீங்கள் வாங்க வேண்டிய இது இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த கீரை கடைக்கு போகிறீங்களோ, எந்த கீரை இருக்கோ ஏதோ ஒரு வகையான கீரையை நீங்கள் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. கீரை வந்து அவ்வளோது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது. சேர்த்துங்க. இந்த கீரையை பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலைமுடியெல்லாம் நல்லாவே வளரும், கருகருன்னு நல்லா வளரும் தலைமுடி. அரைச்சும் தேய்ச்சி குளிக்கலாம். இது நம்ம வந்து அரைச்சி இல்லை காய வச்சு பொடி பண்ணி வேணாலும் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா கீரை இந்த பாருங்க, கீரையை கிள்ளி எடுத்துக்கிட்டேன். கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்க தண்டு. இந்த தண்டை வந்து இப்போ நான் வந்து ஊனிடுவேன்.